இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்குற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கி அட்ருலி அவரோட டைரக்ஷனில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா மற்றும் பலர் எல்லாம் சேர்ந்து நடித்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற ஒரு 42 வயதுடைய ஒரு நபர் அவருடைய சைல்ட்ஹுட்ல நடந்த ட்ராமாஸ்னால மேரேஜே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்களோட அம்மா இவர் ரொம்பவும் கம்பல் பண்றாங்க. ரொம்பவுமே வந்து எமோஷனலாவோ, இல்ல ரொம்ப ஹேப்பியாவோ பலவிதமா கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனா இவர் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அப்ப திடீர்னு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாரி வந்துருச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாரி வந்து நான் என் பேரன பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் வந்து ட்ராமாவைஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனா இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி தெரியல. அப்ப ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வராரு. இந்த குழந்தை யாரு? என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, சூர்யா வந்து ஆ சரகேட் பேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரகேட் பேபின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அப்ப அந்த பேபிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஸோ சூர்யாவால அந்த பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அவங்களோட சரகேட் மதர் அவங்களால மட்டும் தான் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ கூட்டிட்டு வர பொண்ணு தான் மமிதா பைஜு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறமேட்டு மமிதா பைஜுக்கும், சூர்யாவுக்கும் என்ன நடந்துச்சு? அப்படின்றது தான் இந்த கத. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அ ஒரு மிகப்பெரிய ஆள் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்காரு. பேபி வேணும் அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கோசரம் சரகேட் பேபி பெத்துக்கிறாங்க. சரகேட் மதர வச்சு. அப்ப அந்த பேபிக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆவுது. ஸோ அது சரகேட் மதர் மூலியமா தான் அந்த டிசீஸையும், அந்த பிரச்சனையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு குழந்தைய எப்படி வந்து அம்மா இல்லாம தனியா வளர்க்க முடியும்? ஸோ பேரண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த இதுல இருக்கிறாங்க. 2வது வந்து சூர்யாவும், மமிதா பைஜுவும் லவ் பண்றாங்களா? கல்யாணம் பண்றாங்களா? அப்படின்றது கூட தான் இந்த கதைன்னே சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் நான் சொல்லி ஆவணும். ஸ்டோரிய தாண்டியுமே இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் அவங்க எடுத்த விதமாகட்டும், அந்த கதைய வந்து ஒரு ஃப்ளோல கொண்டு போன விதமாகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னே தான் சொல்லி சொல்லலாம். அண்டு இதுல ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம் படத்துல வந்து காமெடி சீன்ஸ் அது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க பண்ண காமெடிஸ் எல்லாருமே ஒரு மாரி ஜென்டிலா, செட்டில்டா ஒரு வீட்ல இந்த மாரி பேசிக்கிட்டா எப்டி இருக்குமோ அந்த மாரி தான் இருந்துச்சு. சில பல விஷயங்கள் ஆ கொஞ்சம் வேற மாரி இருந்தாலுமே, அதெல்லாமே வந்து ரசிக்கிறபடியா தான் இருந்துச்சு. நல்லாவே சிரிப்பு வந்துச்சுன்னு தான் சொல்லி சொல்லணும். செகண்ட் வந்து ஜிவி பிரகாஷ். அவரோட பங்கு தான் இந்த படத்துல வந்து ஒரு வே ஆஃப் கன்வின்சிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே நமக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்கிறதுக்கோசரம் அவரோட மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஆ இந்த படத்துல வர ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அத வந்து நம்ம யாரும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்னு தான் சொல்லி சொல்லலாம். அது ரொம்பவுமே மைனரான ட்விஸ்ட் தான். லைக் வந்து நம்ம இந்த மாரி தான் அடுத்த சீன் வரும்னு நெனச்சிருப்போம். பட் ஆனா அத வேற மாரி கொண்டு போய் தான் அந்த இன்டர்வல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஆ இதுக்கப்புறமேட்டு இந்த படத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டா நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, சூர்யாவுக்கு வந்து இந்த படத்துல த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கார்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்து கருப்பு படத்த வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமேட்டு இந்த படம் தான் ஐ மீன் அந்த டைட்டில் கார்ட்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மறக்காம இந்த படத்த வந்து தியேட்டர்ல பாருங்க. ரொம்பவுமே வந்து ஒரு என்ஜாயபிளான ஃபிலிம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்ல. அண்ட் முக்கியமான கிரெடிட் சூர்யா சார் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல அழுகணும். அ அதுல வந்து உண்மையாலுமே அவரோட ஆக்டிங் வந்து அட் இட்ஸ் பீக் அப்டின்னே தான் சொல்லலாம். நமக்கே ஒரு செகண்ட் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடும் அந்த சீன பார்க்கறதுக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல வந்து ஷோ ஸ்டீலர் அப்டின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு தான். அவங்க வர சீன் ஃபுல்லாவே வந்து ஒரு ஃபன்னா அ ஒரு மாரி வந்து அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்டின்னே தான் சொல்லலாம். ஸோ அவங்க தான் இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர் அப்டின்னே தான் சொல்லணும். அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்களாமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து 2 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்குது. இது ஒரு பைலிங்குவல் ஃபிலிம் தான். தெலுங்கு, தமிழ் 2லயுமே இந்த படம் ஓடுது. இந்த படம் வந்து உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நேரம் போற மாரி இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த நேரம் போறதுமே உங்களுக்கு தெரியாது அப்டின்னே தான் சொல்லலாம். அ அண்ட் முக்கியமா இந்த படத்தோட நெகட்டிவிட்டி அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்துக்கு நெகட்டிவிட்டின்றது கிடையாது. பட் ஆனா
சூர்யா சார் இந்த படத்த வந்து ஓட வைக்கக்கூடாதுன்னு நெகட்டிவிட்டி பண்றாங்களா என்னன்னு தெரியல. நான் காலையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு இருக்கிறப்பயே, ஆன்லைன்ல வந்து நெறைய ஸ்பாம்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. லைக் வந்து படம் நல்லா இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட் புக்கிங் வந்து ஸ்லோவா தான் போச்சு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் தான். ஸோ இதுக்கு ஐ மீன் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து தான் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகவே ஸ்டார்ட் ஆகும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நாளான்னைக்கு உங்களுக்கு லீவ் இருக்குது அப்படின்றதுனால. படம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. ஸோ மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. அ இது வந்து பேசக்கூடாது தான். பட் ஆனா சூர்யா சாருக்கு ஒவ்வொரு படத்துலயும் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ரெட்ரோ ஆகட்டும், கருப்பு ஆகட்டும், இப்ப விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வந்த சில படங்களாகட்டும், எல்லாமே வந்து இப்படிதான். ஏதோ ஒரு வகையில வந்து ஆன்லைன்ல வந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி இல்லையா, அம் அ படம் வந்து அப்படி இல்ல, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அத கொண்டு போய் படத்த ஓட விடாத மாரி தான் பண்றாங்க. அந்த மாரியே சூர்யா சாரோட நெறைய நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொல்றேன். இந்த படம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. அப்புறமேட்டு Netflixல வந்துருச்சு, விஜய் டிவில வந்துருச்சு. நான் போய் படத்த பார்த்துட்டு, "படம் நல்லா தானே இருக்குது. இது ஏன் நல்லா இல்ல?" அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரும் குறை சொல்லாதீங்க. நல்ல படத்த ஓட வைக்க வேண்டியது நம்ம கடமை. இன்னும் ஒரு நல்ல படத்தோட நல்ல படம் இல்ல. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.